ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இரவு சாப்பாடும் இல்ல, மத்தியான சாப்பாடும் இல்ல, என்ன தம்பி? இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரான கிண்ணத்தப்பம் தான் செய்ய போறேன். நான் இது டெய்லி செய்யணும் ஆசை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் டைம் வந்திருக்கு, அதால சூப்பரா சுட சுட செய்து சாப்பிட போறோம். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. நல்ல மழை தூருது ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சு ஊத்துது. நாங்க அது நீரப்பா பார்த்துட்டு ஓடி வந்து இப்ப கட்ட கட்டன்னு செஞ்சு சாப்பிட போறோம். வாங்க இப்ப செய்யலாமா? கிண்ணத்தப்பம் செய்கிறதுக்கு இதில் நான் வெள்ளைப்பச்சை அரிசி எடுத்திருக்கேன். வெள்ளைப்பச்சை அரிசி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டம்ளரால் ஒரு டம்ளரும் ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் குறைவா இந்த மாதிரி இவ்வளவு தான் எடுத்திருக்கேன் நான் வெள்ளைப்பச்சை அரிசி. இந்த வெள்ளைப்பச்சை அரிசியை நான் நல்லா வடிவாக ஒரு 2-3 தரம் கழுவி எடுக்க போகிறேன். கழுவி எடுத்துட்டு தான் நான் ஊற வைக்க போகிறேன். பார்த்தீங்களா, இந்த வெள்ளைப்பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக ஒரு 2 தரம் நல்ல வடிவாக கிளஞ்சி கழுவி எடுத்தாச்சு. இனி இதை மூடி நான் ஒரு 6 மணித்தியாலம் வைக்க போகிறேன். 6 மணித்தியாலம் இந்த அரிசி நல்லா ஊறட்டுக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ 6 மணித்தியாலம் ஆச்சு. நல்லா அரிசி ஊறிட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கு அரிசி. இனி இந்த தண்ணியை வடித்து போட்டு இதை நாங்கள் இனி அரைச்சி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சின்ன தேங்காயில் 2 தேங்காயாக திருவி வச்சுருக்கிறேன். இதில் முதலாம் பாலை நல்லா கொஞ்சமாக கணக்காக தண்ணியை விட்டு, ஆக கூட இல்லாமல் கொஞ்சம் கணக்காக தண்ணியை விட்டு முதல் தலைப்பால் இந்த மாதிரி புளிஞ்சு எடுக்க போகிறேன். இது நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் முதல் ஒருக்கா கையால் புளிஞ்சிட்டு அடுத்த அந்தரம் தான் கிரைண்டரில் புளிஞ்சு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் பால் இப்போ எப்படியுமே நல்ல கட்டி பாலாக வரும். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கையாலேயே புளிஞ்சு எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்களா, நல்ல முதலாம் பாலை இந்த மாதிரி நல்ல வடிவாக புளிஞ்சு எடுத்தாச்சு. ஆனால் அந்த தேங்காய் பாலை புளிஞ்சு எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்கணும். அப்போ அந்த கரல் அடியில் போயிடும். அந்த கரலை சேர்க்கக்கூடாது. அடியில் போனோன்னா அதுக்கு மேல் பாலத்தை நாங்கள் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் தரம் கிரைண்டர் கப்பில் அதே தேங்காயை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி புளிஞ்சு எடுக்கிறேன். இந்த கிண்ணத்தப்பத்துக்கு நான் தண்ணி எதுவுமே சேர்த்து அரைக்க போகிறதில்ல. முழுக்க தேங்காய் பால் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். தண்ணி பாலை விட திக்கான பால் சேர்த்து அரைக்கும் போது இந்த கிண்ணத்தப்பம் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊற வச்ச அரிசி இருக்குது தானே, அதை எடுத்து ஒரு அரைவாசி எடுத்து கிரைண்டர் கப்பில் போட்டாச்சு. போட்டுட்டு முதலாம் பால் புளிஞ்சிருக்கிறது தானே தேங்காய் பால், அதை கணக்காக இந்த அளவுக்கு விட்டுட்டு நல்லா பட்டாக அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். அந்த குறுநலாக கூட இருக்கக்கூடாது, ரவை மாதிரி குறுநலாக கூட இருக்கக்கூடாது. நல்ல மையாக இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். பார்த்தீங்களா, இப்படி நல்ல வடிவாக அரைச்செடுத்தாச்சு. இனி இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு இங்கால மாற்றிட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மீதம் இருக்கிற அரிசியையும் இந்த மாதிரி போட்டு வடிவாக தண்ணியை வடித்து போட்டுட்டு தேங்காய் பாலை விட்டு அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, எல்லா அரிசியுமே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இனி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பவுலில் 2 முட்டை உடைச்சி எடுக்கிறேன். நான் இது கணக்கான சின்ன முட்டை என்றபடியே நான் 2 முட்டை எடுத்துருக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 ஏலக்காயும் எடுக்கிறேன். ஏலக்காயும் இந்த முட்டையை பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன கிரைண்டர் கப்பில் ஊற்றியாச்சு. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 ஏலக்காயும் போட்டுட்டு சீனி சேர்க்குறேன். நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பம் வேண்டாம் ஒயிட் சுகர் சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்குமே கேக்காக இருக்கட்டுக்கும் எது செய்கிறேன்றாலும் நான் ப்ரௌன் சுகர் தான் பாவிக்கிறேன். அதால் நான் ப்ரௌன் சுகரே சேர்க்குறேன். இதோட கொஞ்சமாக தேங்காய் பாலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நாங்கள் ஏற்கனவே அரிசி அரைச்சி வச்சுருக்கேன் தானே, அதுக்குள்ளே ஊற்றிட்டு ஒருக்கா வடிவாக இந்த கரண்டியால் கலந்து விடணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்டியால் கலந்தோடனே இது வந்து திக்காக இருக்குது. ஆக திக்காக இருக்கக்கூடாது. நாங்கள் இந்த மாதிரி கரண்டியில் திருப்பி பார்க்கும்போது கண்ணாடி மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திக்காக இருக்குது தானே, அப்போ இதை கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு கொண்டு வரதுக்கு நான் தேங்காய் பால் 2ஆம் தரம் புளிஞ்சு வச்சேன். அதில் கொஞ்சமாக விட்டு நான் கலந்தெடுக்கிறேன். தண்ணியும் நீங்கள் விட்டு கலந்தெடுக்கலாம். ஆனால் தேங்காய் பாலை விட்டு கலந்தெடுக்கும் போது இன்னும் சுவை வந்து செமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த கரண்டியை பார்த்தீங்களா இப்போ கண்ணாடி மாதிரி வருது. முதல் நல்ல திக்காக வந்துச்சுது. இப்போ பார்த்தீங்களா தண்ணி பதமாக வருது. இந்த அளவுக்கு நல்ல வடிவாக கொஞ்சம் கணக்காக தேங்காய் பாலை விட்டு இந்த பதத்துக்கு கரைச்செடுத்தாச்சு. இனி இதை வந்து நான் ஒரு வடிகட்டியில் வடிச்செடுக்கிறேன்னு சொல்லுங்கள். ஏலக்காயெல்லாம் அரைச்சி போட்டேன்னா அதெல்லாம் வந்து தும்பாக இருக்கும் தானே, அது சாப்பிடும்போது வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நல்ல வடிவாக வடிச்செடுத்தா. இப்போ இந்த ட்ரேயில் இந்த பீங்கானது பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்ற பிளேட் இதில் தான் நான் இப்போ அவிய வச்சு எடுக்க போகிறேன். இல்லாட்டி உங்கள்ட்ட சின்ன ட்ரே இருந்துச்சுன்னு சொன்னா அதுல கூட நீங்க அவிய வச்சு எடுக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமா பட்டர் சேர்த்து விடுவோம். அப்ப கொஞ்சம் அந்த எடுக்க சுகமா இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்க எண்ணெய் இல்லாட்டிக்கு நெய் கூட சேர்க்கலாம். நல்ல வடிவா இந்த மாதிரி எல்லா பக்கமும் பூசி விடுவோம். இப்ப பட்டர் பூசியாச்சு. இங்கால பாருங்க ஸ்கீமர்ல தண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு மேல இந்த ஸ்டாண்டை வச்சுக்கேன்னு சொன்னா இந்த நடுவுல இருக்கிறபடியா எனக்கு வைக்கலாம். அதுக்காக தான் இப்ப இந்த பிளேட்டை வைப்போம். இந்த மாதிரி வச்சாச்சு. வச்சுட்டு இங்கால நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தானே, அதை எடுப்போம். இப்ப நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி பதமா இருக்கணும். ஆக திக்கா இருக்கக்கூடாது. அப்படி திருப்பி பார்க்கும்போது கரண்டியில பாத்தீங்களா அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கு. இப்படி இருக்கணும்.
இப்போ இதில் ஊற்றுவான். இது இருக்கட்டுக்கு இது அடுத்த தரம் ஊற்றுவோம். இங்கே பாருங்க இதுவெல்லாம் இப்போ ஊற்றியாச்சு. இதுக்கு மேலால கொஞ்சமா சீரகம், சின்ன சீரகம். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு போடாம விடலாம், ஆனால் போட்டால் நல்லா இருக்கும். இப்போ மூடிட்டு அவிய வைப்பேன். ஸ்டீமரில் வைப்போம். ஸ்டீமர் அடுப்பில் வைப்போம். சாரி, அங்கே ஸ்லிப். இப்போ அவியட்டுக்கும் இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வேணும் அவியறதுக்கு. உடனே அவியாது. அவிஞ்சோட பாப்பம் எப்படி வருதுண்டா. இப்ப அரை மணித்தியாலம் ஆச்சு. அரை மணி 28 நிமிஷம் ஆயிட்டு இப்ப பாக்கலாமா? அங்க கிண்ணத்தப்பா பார்த்தீங்களா? இப்ப நாங்க இதை வந்து ஒரு கத்தியால குத்தி பார்ப்போம். அப்ப உள்ளுக்கு அவிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியும். என் நடுவுல குத்தி பார்ப்போமா? பார்த்தீங்களா, ஒட்டாம வருது. அப்ப அவிந்து விட்டது. பார்த்தீங்களா? ஓகே, இனி இறக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான கிண்ணத்தப்பம் ரெடி. வந்து பாருங்க, சுடுது பாருங்க. மெத்து மெத்தட்டு சாஃப்டா இருக்குது. கொஞ்சம் ஆறணும். ஆறினோன்னா வெட்டணும். அவசரப்பட்டு இப்போ வெட்டினோம்னு சொன்னா உடஞ்சிடும். அதால கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிட்டு நாங்க திருப்புவோம் பாருங்க கிண்ணத்தப்பத்தை. இப்படி ஒரு பிளேட்டை வச்சுட்டு இப்ப விழோணும் கிண்ணத்தப்பம். விளையில ஒண்ணு அடிப்பேன். விழுந்திருக்குந்தேடா. பாத்தீங்களா, சூப்பரா அப்படி வந்துட்டு வட்டமா. நான் பயந்து கொண்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். விழுதோ விழாதோ, பிஞ்சு வருதோ நொந்து வருது. வட்டம் தான் வரும், சதுரமா வருது. வட்டமா போட்டா வட்டம் தான் வரும், சதுரம் வராது. காமெடி பண்ணிட்டாரா பாருங்க நண்பர்களே. ஓகே, நாங்க வெட்ட போறோம். பாத்தீங்களா, சூப்பரா கிண்ணத்தப்பம் ரெடி. வெட்டுவோம். நீங்களே கொண்டு வைங்க. நல்ல சாஃப்டா இருக்கு. ஓ, வர சூடு ஆறணும்னு வெட்டணுமோ? வெட்டுவோம். என்ன, எங்களுக்கு பொறுமை இல்லை. ஒரு துண்டை வெட்டுங்க, ஒரு 6 வா, இங்க பாருங்க நண்பர்கள், அல்வா துண்டு மாதிரி இப்படி லபக் லபக்குன்னு சாப்பிடணும் போல இருக்கேன்டா தம்பி. டேஸ்ட் பண்ணி கேட்டு வாமா. வாயில வச்சோன்னு அப்படியே கரைஞ்சு போகுது. சூப்பர் டேஸ்டா இருக்கு. அளவுகள் எல்லாம் நான் சொல்லல ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கை கணக்குக்கு எங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கலந்து போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு இனிப்பு கூட வேணுமெண்டா நீங்க பார்த்து கூட போடலாம். சரியா? அப்படிதாங்க விடப்போதானுங்க. எப்படி இருக்கு? சும்மா டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க அப்படி வாயில வச்சோடனே கரைஞ்சு போகுது. இனிப்பெல்லாம் கரைஞ்சு போக கூடாது, சப்பி சாப்பிட்டான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நல்லா இருக்கா? எந்த மாதிரி இருக்கு? அந்த மாதிரி சும்மா டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்ப நாங்க பீஸ் போடுவோமா? ஹாப்பி பர்த்டே கிண்ணத்தப்பம். தேங்காய் அப்பம் மட்டும் சொல்லலாம். தேங்காய் பழப்பம். என்ன கிண்ணத்தப்பம் அப்படித்தான். இந்த சதுர மாவட்டம் மட்டும் இப்படி இந்த மாதிரி எப்படி சின்ன வெட்டலாம். பாத்தீங்களா, மெத்து மெத்தன் இருக்கு பாருங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான கிண்ணத்தப்பம் ரெடி. நாங்க நல்லாவே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தம்பி எப்படி இருக்கு? ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் இன்னொருக்கா டேஸ்ட் பண்ணி காட்டி சொல்றேன்னா, சின்ன ஜீரகம் மேலால ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதுக்கு தேங்காய் பால் தான் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் தண்ணி பாலும் விட்டு இறப்பிடும். நான் நல்ல கட்டிப்பாலாம் விட்டு அரைச்சிடும். செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. நான் வச்சு வச்சு சாப்பிட போறேன் தம்பி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா. கிண்ணத்தப்பம் ரெடி.